ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் யமஹான்னு தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அது நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்லையான்னு தெரியல. தட் Fz-25 BS-6 தான் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு டீட்டெயில் ரைட் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ சேர்த்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என் பேர் நவீன்குமார். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யாமி க்ரூசர். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த வண்டியில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஏன் இந்த வண்டி வந்து பெஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ரிவ்யூ முடியும் போது உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ வந்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இல்லை. நம்ம பெட்ரோல் பங்க் போய்ட்டு நம்ம பெட்ரோல் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க இந்த வண்டியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவோம். கைஸ், நம்ம இப்போது பெட்ரோல் பங்க்குக்கு வந்தாச்சு. பைக்கோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே நைட்டு கேட்டேன், 10 o'clock மேலே தான் கேட்டேன். நான் காலையிலே வண்டி கொடுத்தாச்சு. நான் போய்ட்டு ஒரு 6:15 நான் வந்து வண்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இயர்லி 6:30 சம்திங் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பைக்கோட ஓனர் வந்து ஜாபுக்கு வெளியே போகணும், வரதே ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்கிறது. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து வண்டி கொடுத்துருக்குறது ரொம்பவே பெரிய விஷயம். தேங்க்யூ ஓனர். அண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் பெட்ரோல் இல்லை, 600 பெட்ரோல் போட்டோன்னு சொல்லிவிட்டு ஜிபே பண்ணார். நாம் வந்து நிறையவே பெட்ரோலை போட்டு கொடுத்துருவோங்க. இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியாது. வீடியோ பார்க்கும்போது பார்த்து அவர் தெரிஞ்சுப்பாருன்னு நம்புகிறேன். வாங்க, பெட்ரோல் என்ன ரேட்டு இன்றைக்கி? 104. பேடிஎம் ஸ்கேனர். ஸ்கேனிங் இருக்குல்ல? 700 700. பார்த்திங்கன்னா 6.70 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து நம்ம போட்டிருக்கோம். 6.7 லிட்டர்ஸு 3 பாயிண்ட் வந்துருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின்லேருந்தே வந்துடுவோம். இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 249cc 4-stroke 4-valve இன்ஜின் தான். இந்த இன்ஜினில் வந்து அந்த 74 mm போரு அண்ட் 58 mm ஸ்ட்ரோக்கு. இதுதான் ஒரு ஹைலைட்டான இதாகவே இருக்கும் இந்த வண்டியில். ஏன்னு கேட்டிங்கன்னா 249cc போது மற்ற செக்மெண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு 30 bhp 26 bhp அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 bhp ஆஃப் 20.5 bhp at 8000 rpmலையும் 20.1 Nm டார்க் at 6000 rpmலையும் சும்மா பயங்கரமாக வந்து அந்த பவர் ப்ரொடியூஸ் வந்து பண்ணுது. நீங்கள் எந்த வண்டி வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள், இனிஷியல் ராஜா வந்து நம்ம Fz தாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலு வண்டி பிச்சு மேஞ்சிடும், அப்படி ஒரு பவர் கொடுத்துருங்க. இனிஷியல் பவர்லாம் சீரியஸாக அதை பற்றிலாம் நம்ம கவலையே பட தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேக்குங்க. சீரியஸாகவே பெரிய டேங்க்கு. யமாஹா இவ்வளோ பெரிய டேங்கை கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ பெரிய டேங்கில் வந்து பெட்ரோல் போட்டோன்னா எப்படி ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டலாம் ரேஞ்சு. டேட்டா ரேஞ்சுன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்தாக இந்த வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம். 8 மந்தில் எங்களுக்கு இந்த வண்டி சாட்டிஸ்ஃபை பண்ண மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹைவேஸில்
36 அந்த மாதிரி கொடுத்துக்குது. அண்டு நார்மல் சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா 30-32 அந்த மாதிரி மைலேஜ் தான் வந்து இந்த வண்டி ஆஃபர் பண்ணுதுங்க. அண்ட் நாட் பேட், இது குட் மைலேஜ் தான். இது மற்ற பிராண்டு இதை கம்பேர் பண்ண இது ஒரு சூப்பரான மைலேஜ் தான். அண்ட் இந்த வண்டியில் வந்து முக்கியமான விஷயம் சீட் ஹைட். 795mm தாங்க சீட் ஹைட்டு. சீரியஸாகவேங்க டூரிங் பண்ணுன்றீங்களா, தட்டி தூக்குங்க. சீரியஸாக இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்க மாட்டான் டூரிங்க்கெல்லாம். ஏன்னா நம்ம பையன் அப்படி ஒரு பவருங்க. அதாவது பின்னாடி இருக்க சீட்டு வந்து பார்த்திங்கன்னா யமஹால எந்த வண்டியிலையுமே பின்னாடி சீட்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் யமஹா அப்படி மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற சீட்டும் அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குங்க பின்னாடி சீட்டு. சீரியஸாக இந்த வண்டியை ஓட்டினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு ரதம்ன்ட்டு. மற்றவங்களுக்கு அது என்னப்பா, அதுக்கு ஒரு 5 ஸ்பீடு தானே கியர் பாக்ஸு, 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கூட இல்லை, ஒரு லிக்விட் கூலிங் கூட இல்லைன்னு. இது ஒரு ஏர் கூலிங் இன்ஜின் தான், பட் ஆயில் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே என்ன லிக்விட் கூலிங் கொடுக்கலன்றது சீரியஸாக எனக்கு நோ ஐடியா. ஆனால் இது வந்து யமஹாவுடைய ஒரு ரிஃபைண்டான இன்ஜின். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 100+ போயிட்டுருக்கேன். எனக்கு இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன்ன்றது இட்ஸ் லோ, வெரி வெரி லோவாக தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இந்த வண்டிக்கும் வைப்ரேஷனுக்கும் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா வண்டியில் வைப்ரேஷனே வராதுங்க, அதுக்குன்னு சுத்தமாக வராதுனால பெட்டர் தென் வைப்ரேஷன்ஸ். இட்ஸ் ரொம்பவே வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் இந்த வண்டியில். நல்லா ஈஸியாக நல்லா நிம்பிளாக ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலோடு சேர்த்து நல்லா அப்படி கெத்தாவது வண்டி கூட ஸ்லோட்டு போயிடலாம். நல்லா ஒரு ப்ராடான ஹேண்டில் பார்ஸு. சீரியஸாக அந்த ப்ராடான ஹேண்டில் பார்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாறுமாறாகவே இருக்கும் அந்த அப்ரேட்காகவே. நல்ல அப்ரேட் பொசிஷனில் 795mm சீட்டில் சீரியஸாகவே தாறுமாறாக இருக்குங்க. ஆல்சோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டட் பர்சனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆயிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தாங்க டிசைனே பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு பக்கா சூப்பராக இருக்கும். காலையில் இந்த வியூவுக்கு கூட்டின்னு வந்ததே எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பாருங்கள், செம்ம வியூ. முகம் காட்டு நீ முழுவன் பனி. இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் மெயினாலாம் சப்போர்ட் பண்ணி ஆகணுங்க. காலங்காத்தால் நான் போய்ட்டு வண்டி எடுத்துக்கிட்டு உங்களுக்காக தான் இந்த வண்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காகவே தான் நான் வந்து ரிவ்யூக்காக இந்த வண்டி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்களும் தான் எனக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும். உங்கள் சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அண்ட் நம்ம மேட்ருக்கு வருவோம். இந்த வண்டியோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியல் கிடையாது, நார்மல் எம்ஆர்எஃப் தான் கொடுத்துருக்காங்க. நைலோ கிரிப் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 100 செக்ஷன் டயரும், பேக்கில் வந்து 140 செக்ஷன் டயரும். பட் ஒரு பெரிய ப்ரெசன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. சீரியஸாகவே சூப்பரான ஒரு இது. நாங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 கலர் கொடுத்துருந்தாங்க, 3 கலர் கொடுத்துருந்தாங்க. நார்மல் வேரியண்ட்டில் 2 கலர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எடுத்தது மான்ஸ்டர் எனர்ஜி எடிஷன். ஏன்னா இது வீடியோ எடிஷன் எங்கே கிடைக்காதுன்ற ஒரு ரீசனுக்காக நாங்கள் இது எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கோல்டன் அலாய்ஸ்லாம் வச்சு சீரியஸாகவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது. அந்த காப்பர் கலர் ஒன்று எங்களுக்குலாம் அப்போ இல்லை. காப்பர் கலர் இருந்தால் தட்டி தூக்கியிருப்போம், அந்த மாதிரி இருக்குங்க காப்பர் கலரு. சீரியஸாக அல்டிமேட்டு. இந்த வண்டியில் மெயின் ஃபீச்சராக இருக்கிறது அந்த ஸ்மூத்னஸ், ரைடிங், டாக்ஷர் தாங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா நான் 1,70,000+ வந்துடுதுங்க. நாங்கள் எடுக்கும்போது 1,71,000 நாங்கள் பே பண்ணோம். இது வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து அவங்களே குறைச்சிருந்தாங்க டிஸ்கவுண்ட்டுன்ற சொல்லிவிட்டு. இப்போ எப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இப்போ வந்து ஷோரூம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிக்குது. நீங்கள் தாராளமாக போய் ஷோரூமில் பாருங்கள் உங்களுக்கு வண்டி வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு. ஆனால் ரைட் ரிவ்யூ பண்ண எப்படி சொல்கிறது, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்ஸில் மோஸ்ட்லி வச்சிருக்க மாட்டாங்க. புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தாங்க எடுத்து தராங்க இது வண்டி. ஸோ உங்கள் சைடில் யாரும் வச்சுருந்தாங்கன்னா எடுத்து இந்த வண்டி ஓட்டி பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், மனசை விட்டுருவீங்க. என்னடா இவ்வளோ சூப்பரான வண்டியில் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இல்லையான்னு. அது வந்து ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய விஷயந்தான், அவங்க கொடுக்காதது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிருவீங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டாப் எண்டு சீரியஸாக ஒரு 130 க்ரூஸ் அடிக்கலாங்க. தாராளமாக 130 அடிக்கலாம். தரமாக ஏறும் 130 எல்லாம், அதெல்லாம் குறையே இல்லை.
நான் உங்களுக்கு இதோட டாப் ஸ்பீட் டெஸ்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. வண்டி வந்து எவ்வளோ டாப் ஸ்பீடு ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ், ஆமாங்க மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்குன்னு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்திருக்கு. BS-6ல் ஒரே பைக் இது மட்டும் தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த டே டைம் ரெனியர், அதான் அந்த DRL, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க யமஹாவுடைய அந்த குட்டி குண்டு பல்ப் V4 MT எல்லாத்துக்கும் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. அதே தாங்க இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒயிட்டில் தான் கொடுத்தாங்க. பட் அது வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்குன்னு ஒரு தனி இது என்னென்னா, முத்தா பெரிய பெரிய 2 யூடியூபர்களை உருவாக்கி கொடுத்தது இந்த வண்டி தாங்க. அதை ஒன்று கெத்தாக சொல்லிக்கலாம். டாப் எண்ட் சொன்னோம். கம்பெனி சைடில் 130 தான் கிளைம் பண்ணாங்க. நம்ம தாராளமாக 131 போதுங்க. ஐயோ ஆசம், சீரியஸாகவே ஆசம். அண்ட் இதோட பிக்கப்பில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோங்க. எஸ் பாருங்கள், ஒவ்வொரு கியருக்கும் இந்த வண்டியோட பிக்கப் எப்படி. மை காட், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. அந்த பக்கம் நம்மளுக்கு செம்ம ஈஸியாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. இந்த சைடு வந்து பயங்கர ஹெவியான இன்ட்ரெஸ்ட்டு. இருங்க, நான் உங்களுக்கு ஒரு இடத்துல நிற்க வச்சு வண்டியை நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு நான் நல்லா காட்டுறேன். ஏன்னா வண்டி இன்னும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டவே இல்லை. சீரியஸாக வந்து சூப்பரான ரைடிங் டாக்ஸருங்க. அருமை அருமை அருமைன்னு சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடமே ஓகே, நான் எப்படி நிற்க வச்சு காட்டுறேன். இருங்க, ஸோ வண்டி நியூட்ரல் பண்ணிவிடுவோம். எஸ், நியூட்ரல் ஆகிடுச்சு. பாருங்க, சீரியஸாக என்ன அழகாக இருக்கான் பாருங்களேன். ஐயோ வேறு லெவலுங்க. ஏன்னா ரொம்ப கோல்ட் ஆகிட்டுருக்கு, என்னால் சரியாகவும் பேச முடியல. ரொம்ப வாட்டி தொண்டெல்லாம் பயங்கர முழிக்குது. எல்லாம் பாருங்கள், அந்த இது டாக்ஸியஸ்லாம் அலாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் யமஹா வந்து எதுக்கும் மாற்றவே இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே அலாய் தான் கொடுத்துட்டு வராங்க. நீ இன்ஜின் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பெரிய இன்ஜினுங்க, 1.5 லிட்டர்ஸ் ஆயில் பிடிக்குது. கலர் இது மோட்டோ ஜிபின்றனால வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் எனர்ஜி அதனால் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூஸ்லாம் வந்து அல்டிமேட் கொடுத்துருக்காங்க. இதோடைய எக்ஸாஸ்ட் நோட்டு உங்களுக்கு காட்டுறேன். இருங்க, யா எக்ஸாஸ்ட் நோட் நீங்களே கேட்டிருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ABS சென்சார் இருக்குது, டியூவல் சேனல் ABSங்க இந்த வண்டி. அண்ட் பேக்லன்னு பார்க்கும்போது பழைய FZ இருந்த அதே லுக் தான். பட் இது வந்து அந்த மெட்காஸ்லாம் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அந்த மெட்காட்ஸில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சீரியஸாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மெட்காட்ஸ் எல்லாம், அல்டிமேட்டு. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி சீரியஸாக இங்கே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்டில்லும் பெட்டர் குவாலிட்டி. நான் சொன்ன மாதிரி சீட்ஸ் பாருங்கள், அருமையாக இருக்குங்க. பெட்டர் ஆஃப் சீட்ஸு சீரியஸாகவே. அண்ட் மற்றபடி இந்த வண்டியில் வந்து வேறு லெவல். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டி ஆஃப் இது பிளாஸ்டிக்ஸுங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து டீட்டெயில்ஸ்னு பார்த்திங்கன்னா ஓடோ இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2 கிலோமீட்டர் பர் லிட்டர், ஆவரேஜ் மைலேஜ் 38.8 சொல்கிறாங்க. வந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ டைம் அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவும் இங்கே கொடுக்கல. இங்கே பாஸ் லைட் இருக்குது, அதை லைட் ஆன் ஆஃப், ஹை பீம் லோ பீம், இண்டிகேட்டர், ஹாரன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கில் ஸ்விட்ச் அண்டு ஸ்டார்ட் பண்ணுற ஸ்விட்சஸ்ஸு அவ்வளோதாங்க இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் வந்து LED இண்டிகேட்டர்ஸ் ஆமாங்க விட்டுட்டுங்க.
எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாதுங்க இதில். யாமாஹாவுடைய பாரம்பரியமான குட்டி குண்டு பல்ப். பட் இருந்தாலும் ஸ்டில்லும் இது ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் ஆயில் கூலிங் அங்கே பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, ஆயில் கூலிங் சிஸ்டம்மு. ஸோ நல்ல விஷயம், ஓகேன்னு சொல்லலாம். எனிவே கைஸ், இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பார்த்துக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் எவ்ரி ஒன்.